ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதே, வீட்டிலலாம் இதை பண்ண முடியாதான்னு கேட்குறவங்களுக்காக தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. வீட்லேயே செம்ம மாய்ஸ்டாக ஒரு சூப்பர் 4G ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட் தேவைப்படுங்க. மில்க் காம்பவுண்ட் 150 கிராம் எடுத்துக்கோங்க மோர்டே பிராண்டில். அதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் 80 கிராம் எடுத்துக்கோங்க, இதுவும் மோர்டே பிராண்டில் எடுத்துக்கோங்க. இதை மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி டார்க் காம்பவுண்ட் வந்து நான் மோர்டே பிராண்ட் எடுக்கலை. கண்டிப்பாக நீங்கள் மோர்டே பிராண்ட் எடுத்திங்கன்னா நல்லா வரும். இன்றைக்கி நான் வேறு பிராண்ட் எடுத்தனால கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. இது உங்களுக்கு ஈஸியாக எல்லா கடையிலையுமே கிடைக்குங்க. அப்படி கிடைக்கலனா அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. 400 கிராம் பேக்கே பார்த்திங்கன்னா 110 ரூபா 140 ரூபா தான் வரும். அடுத்து இதை மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட் ரெண்டையும் சேர்த்திக்கோங்க. இது கூட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 120 கிராம் எடுத்துக்கலாங்க. ரூம் டெம்பரேச்சர்னால் இந்த மாதிரி கை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பேக்கிங் வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம், பேக்கிங் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்போ இந்த மூணையும் நான் அவனில் 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துருக்குறேங்க. 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் 30 செகண்ட்ஸ் உள்ளே வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டே இருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வச்சிங்கன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பு அடியில் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணிக்கு மேலே வந்து இந்த பவுலை வச்சு நீங்கள் அதில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மெத்தடில் மெல்ட் பண்ணாலுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா டார்க் சாக்லேட் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி நம்ம பவுலோட ஒட்டிடும். இந்த மாதிரி மெல்ட் ஆகி வராது நம்மளுக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு நான் 4லேருந்து 5 வாட்டி அவனில் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ஆறட்டும். கையில் தொட்டால் சூடு தாங்குற அளவுக்கு இருந்தால் போதுங்க. அது வரைக்கும் ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்கும்போது பேட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. லேசான சூடு இருக்கும்போது தான் நம்ம இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்பவும் ஆற விட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியமானதுங்க. லேசான சூடு இருக்கும்போது இதில் 100 கிராம் பவுடர் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பவுடர்டு சுகர் 50 கிராமும் நாட்டு சக்கரை 50 கிராமும் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட சாக்லேட்டும் இந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கணுங்க. 2 முட்டையும் ஒரே டைமில் போட்டு பீட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு முட்டையாக போட்டு தாங்க பீட் பண்ணணும். முட்டை பிடிக்காதுங்கிறவங்களுக்கு எக்லெஸ் ப்ரௌனி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாங்க. பீட்டர் இல்லைன்னா வீட்டில் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்காக நீங்கள் தனியாக எதுவும் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி கேக் பேட்டர் பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப எல்லாம் போட்டு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். அந்த அளவுக்கு பீட் பண்ணாலே போதுங்க. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 80 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு எல்லாமே வெளியில் பறந்துருங்க. அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மீதி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நம்ம அவனை 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணால் நல்லா வராது. ப்ரௌனினாலே ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் மோல்டில் பண்ணாதாங்க பீஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். அந்த மோல்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். சில மோல்டு பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. அப்போ உங்களுக்கு பீஸ் கரெக்டாக வராதுங்க. இன்றைக்கி நான் 7.5 இன்ச் மோல்டு எடுத்திருக்கேங்க. டின் எப்படி க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போடுறதுன்னு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேங்க. அதனால் நான் அதில் சொல்லலை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரி இதில் போடும்போதே உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். அப்படி ஆச்சுன்னா தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தங்க.
இப்போது லைட்டாக டேப் பண்ணி கொடுங்க, அப்போ தான் மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க. டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் பீஸ் எல்லாமே ஈவனாக வரும். நான் அதை பண்ணாதனால எனக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் குழி விழுந்துருச்சுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ரௌனி தாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், நான் இன்றைக்கி வந்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் கிட்கேட் ஆட் பண்ணிங்கன்னா கிட்கேட் ப்ரௌனி, ஓரியோ ஆட் பண்ணிங்கன்னா ஓரியோ ப்ரௌனி. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லை உள்ள சாக்லேட் போட்டிங்கன்னா அது டபுள் சாக்லேட் ப்ரௌனிங்க. 20 நிமிஷம் அவனில் பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் பண்ணுங்கள். ஆறுறதுக்கு முன்னாடி கட் பண்ணால் கத்தியில் வந்து ஒட்டிட்டு வரும். கட் பண்ணும்போது என்றைக்கும் கத்தியை கட் பண்ணதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக இழுங்க, மாற்றி மாற்றி இழுக்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் பீஸ் பண்ணும்போதும் நைஃபை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்க எவ்வளோ ஃபஜ்ஜியாக, எவ்வளோ மாய்ஸ்டாக, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னு இன்றைக்கி கொரியர் பண்ணலான்னு பேக் பண்ணுங்க. ஆனால் பண்ணி முடித்த உடனே எல்லா பீஸும் காலியாகிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரௌனியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.